அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனத்துறை சார்பாக பசங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. என்ன விழிப்புணர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ காட்டோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த சம்மர் சீசனில் இவங்க என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சம்மர் சீசனில் காட்டை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு யானை, அந்த யானையை வந்து நம்ம எப்படி வழிநடத்தணும், அதை கிட்டத்து நம்ம எப்படி தப்பிக்கணும் பற்றி மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பசங்களுக்கு இன்னைக்கு யானையை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து எந்த ஒரு பண்டிகை செஞ்சாலுமே, எந்த ஒரு கலாச்சாரம் பண்பாடு ஒரு பாரம்பரியம், ஃபர்ஸ்ட் வந்து எந்த சாமியை பூஜை செய்வோம்? விநாயகருக்கு நம்ம என்ன செய்வோம்? பூஜை செய்வோம். விநாயகர் வணங்காம நம்ம ஏதாச்சும் பூஜை செஞ்சிருக்கோமா? கிடையாது. என்னைக்குமே நம்ம விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு பூஜை இருந்தாலும் நம்ம செய்வோம். அது வழக்கம், பழக்கம், பாரம்பரியம் இல்லையா? அதே போல நம்ம காட்டில் இருக்கிற ஒரு யானை யாருடைய வடிவம்? விநாயகரோட வடிவம். அதனால அந்த கடவுளை நம்ம வழிபடுறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. காட்டில் பார்க்கும்போது அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? மெதுவா நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணணும்? சைலண்டா பக்கம் ஒதுக்குறது நமக்கு நல்லது. அது தேவைக்கு அது சாப்பாட்டை தேடி அழிஞ்சிட்டு கிடக்கும் போது நம்ம அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு தீய செயல்களும் செய்யக்கூடாது. சரியா? அதாவது யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய யானைகள், இந்திய யானைகள், ஆப்பிரிக்கா யானைகள், ஆப்பிரிக்கா பெரிய யானைகள் சொல்லிட்டு 2 வகையா இருக்கு. ஆசிய யானைகளும் நம்ம இந்திய யானைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா தானே? காட்டுல மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது யானைகள் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுல வந்து யானை எங்காச்சும் மேய்ஞ்சிட்டு இருக்கு, சத்தம் போட்டுருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? விலகி பக்கம் போயிடணும். அதே மாதிரி யானைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், நல்ல பளிச்சுன்னு தெரியும். அதனால நம்ம வெள்ளை சட்டை, கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய எந்த ஒரு காஸ்டியூம்ஸும் இந்த ட்ரெஸ்ஸும் நம்ம இருந்து என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? கண்ணுக்கு வந்து தெளிவா என்ன பண்ணும்? தெரியும். அதனால ஆட்டுக்குள்ள நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது யானைக்கு அந்த மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தா சீக்கிரமா நம்மள தாக்க வரும். சோ தாக்க வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யானை வரும்போது எப்படி போகணும்? நம்ம அதாவது ஜிக்ஸாக் வளைஞ்சு வளைஞ்சு போகணும். பாம்பு எப்படி போக தெரியும் தானே? எப்படி போவோம்? அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போவோம். அது மாதிரி போகணும். இன்னொன்னு, யானைக்கு நம்ம மிக மிக ரொம்ப நம்ம வந்து துல்லியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யானைக்கு எடுத்து விலகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல வர ஸ்மெல்லு ஏதாச்சும் துணி இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம கரட்டி போட்டு ஓடிடணும். அப்ப என்ன பண்ணும்? யானையுடைய ஞாபக சக்தி வந்து எப்படி இருக்கப்போ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஆமா தானே? யானை வந்து என்ன பண்ணும்? அந்த துணியை பார்த்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது? குழப்பாயிடும். அதனாலதான் அந்த மாதிரி துணியை வந்து எடுத்து போட்டு போறோம் நம்ம. அதே மாதிரி யானை வந்து ஊருக்குள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எதுக்காக வருது? காட்டுக்குள்ள போதிய உணவு கிடைக்காதனாலதான். இயற்கை வளங்களை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இயற்கை வளம் நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு காட்டுக்குள்ள இருந்துரும். ஸோ காட்டுக்குள்ள உணவு கிடைக்காதனால நம்மளை தேடி வருது. இந்த அதாவது யானை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தற்காப்பு கலையா எப்படி இருக்கணும் தெரியுமா? பட்டாசு வெடிக்கணும், இல்ல முரசு கொட்டணும், இல்ல என்ன பண்ணணும்? சத்தம் போட்டு திருப்பி அந்த இடத்துல என்ன பண்ணணும்? யானையை விரட்டணும். அந்த மாதிரி பண்றீங்களா நீங்க? அந்த மாதிரி தான் செய்யணும். ஏன்னா அதுதான் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம யானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொலை நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கெட்ட எண்ணத்தோட நம்ம என்ன பண்றோம்? யானைக்கு விஷம் வைக்கிறது. அதே மாதிரி யானை வரும்போது என்ன பண்றீங்க? மின்வேலி இருக்கு இல்லையா, அதுல நீங்க கரண்ட்டை கொடுத்து யானையை சாவடிக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அது எங்க போகும்? நம்முடைய தற்காப்பு கலையும் நம்ம கிட்ட இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி கொல்லலாமா? கொல்லக்கூடாது. அதுவும் ஒரு உயிர் தானே. யானை வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள மிக பலமான ஒரு விலங்கு. அது வந்து நம்ம சாப்பிட வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தற்காப்பு கலையை நம்ம எடுத்துக்கணும். சரியா? அந்த மாதிரி செயல்களை நம்ம வந்து எப்பவுமே செய்யக்கூடாது. செய்வீங்களா நீங்க இந்த மாதிரி? அதாவது நீங்க செய்யறனாலும் உங்க வீட்டுல போய் என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல சொல்லணும், உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அந்த காட்டோட அருமை, இந்த காட்டுல வாழ்ற விலங்குகளுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். சரியா? யானை வந்து மிக 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 வந்து அழகான ஒரு விலங்கு. சரியா? யானை வந்து பாத்தீங்கன்னா மோப்ப சக்தி அதிகமா உள்ளது. காது வந்து செவித்திறன் வந்து அவ்வளவு மனுஷன மாதிரி காது வந்து அவ்வளவு நுணுக்கமா இருக்கும். சரியா? இந்த மதம் பிடிக்கும் சொல்றாங்க இல்லையா, இந்த யானை வந்து மதம் பிடிச்சிச்சுன்னா எல்லாரும் அடிக்கடி சொல்றாங்க இல்லையா,
அது ஒரு வெறியெல்லாம் கிடையாது. அது ஒரு காம சூட்ல இருக்கும்போது அது ஒரு பண்ற ஒரு காம சூட்ல பண்ற அந்த ஒரு வேகம் தான் மதம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரியா? இந்த மாதிரி யானை இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம முதுக்கி யானை ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம மலக்கரை யானை, அதை கொண்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், யானைய விரட்டலாம். சரியா? யானை கிட்ட நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வாழணும், எப்படியெல்லாம் நம்ம தப்பிக்கணும், எந்தெந்த செயல்களை நம்ம செய்யணும், நம்ம எப்படி காட்டோட ஒன்றிணைஞ்சு வாழணும், இதை பத்தி நம்ம தெளிவா நம்ம வந்து என்ன பண்ணணும், கத்துக்கணும். சரியா? இனிமே காட்டுக்கு போறவங்க காட்டுல நம்ம எப்படி எல்லாம் உஷாரா இருக்கணும்ன்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறா. இப்போ காட்டுக்குள்ள போகும்போது காட்டுக்கு நம்ம எந்த ஒரு தீய செயல்களும் செய்யக்கூடாது. அதே மாதிரி காட்டுல வாழ்ற தீய செயல்களை செய்யாம இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ள வாழ்ற விலங்குகளுக்கு நம்ம ஒரு துரும்பளவு கூட என்ன பண்ணக்கூடாது, தீய செயல்கள் செய்யக்கூடாது. இப்போ காட்டுல வாழ்ற விலங்குகள் எதனால வாழுது, இங்க இருக்கிற காட்டுனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கு. உங்க ஊர்ல வந்து வாழ்ந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, விரட்டிடுங்க. அதோட வாழ்ந்த அதாவது இயற்கையில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் அதாவது அது வாழ்ந்த இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? அது வாழ்ந்த இடத்துல தான் நாம வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அது வாழ்ந்த இடங்கள்லாம் நாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக்கிரமிச்சு நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அது வாழ்ந்த இடம் இதெல்லாம். சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காடா இருந்திருக்கும் இந்த இடம் ஃபுல்லா. இப்பதான் நம்ம வந்து நம்ம நிலம், நம்ம வீடு, நம்ம சொல்லிட்டு நாம வந்து உறவு கொண்டாண்டு இருக்கோம். சரியா? நம்ம காட்டோட வாழ்றதுனால காட்டோட அருமையும் தெரியணும். இனிமே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த ஒரு காரணத்துக்காகவும் காட்டுக்கும் எந்த விலங்குகளுக்கும் உங்களால உங்களை சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் இந்த காட்டுக்கு வந்து தயவு செய்து உங்களை வேண்டி கேட்கிறேன், இந்த காட்டுக்கு உங்களால எந்த ஒரு துருபளவுல ஒரு தீய செயலும் நடக்கக்கூடாது. இனிமே நீங்க மாத்தணும். உங்க அப்பா அம்மாக்கு சொல்லி இதை தெளிவா நீங்க என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். செய்வீங்களா? யாரும் செய்வீங்க? குட். கண்டிப்பா வா. கண்டிப்பா செய்வீங்களா? நம்பலாமா? நாங்கள் காட்டை அழிக்க மாட்டோம், நான் விலங்குகளை துன்புறுத்த மாட்டோம், நாங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டோம். என் காடு, என் வீடு, என் உயிரினங்கள், இவர்களை பாதுகாப்போம், அதோடு வாழ்வோம். நான் வனவிலங்குகளையும் வனத்தையும் பாதுகாப்பேன் என உறுதி கொள்கிறேன். யானைகள் நமது சொத்து, அதை காப்பது நாம் அனைவரின் பொறுப்பு. வெரி குட். நீங்க கைத்தடிங்க.